Taste the Daily. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தம்பதியினர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. எரிச்சநத்தம் பகுதியைச் சேர்ந்த அனந்தப்பன் சாந்தாதேவி தம்பதியினர் தங்களது 1 ஏக்கர் 60 சென்ட் நிலத்தில் 60 சென்ட் நிலத்தை கிராம உதவியாளர் ரவி என்பவருக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறினர். தங்களது 1 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக ரவி தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டதாகவும் பல இடங்களில் முறையிட்டதால் ரவி தங்களை மிரட்டி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் முறைகேடாக நிலத்தை பதிவு செய்வது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆக்கிரமிப்பு செய்த கட்டிடங்களை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றிய போது அதிகாரிகளுடன் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காளிங்கராயன் பாளையம் அருகே தொப்பூரிலிருந்து ஈரோட்டிற்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சில கடைக்காரர்கள் தற்காலிகமாக கட்டிடங்களை நடைபாதை மீது அமைத்தும் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்துவதற்கு ஷெட்டுகளை அமைத்தும் ஆக்கிரமிப்பு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை பொக்லைன் இயந்திரங்களின் மூலம் அகற்றினர். அப்போது சிலர் கால அவகாசம் வேண்டுமென வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். சிங்காரப்பேட்டை அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சின்னராசு 2 சக்கர வாகனத்தில் கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த சின்னராசுவை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட பின்னர் இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இதுகுறித்து மனு அளித்தும் பொம்மை முதல்வர் ஆட்சியில் உரிய விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வல்லம் சிப்காட்டில் உள்ள கேஸ் நிறுவனத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிக் கொண்டு சென்ற மினி சரக்கு வாகனம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் இருந்த சிலிண்டர்களில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சத்திற்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து சிலிண்டர்களில் ஏற்பட்ட கேஸ் கசிவை தண்ணீர் ஊற்றி கட்டுப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.